வணக்கம். விருச்சிக ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எவ்வாறு இருக்க போகுது? ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த நேரத்துல உச்சம் பெற்று இருப்பதாலையும் 22ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் இடத்துல இருக்கார். மகரத்திலே இருக்கார். நம்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கு. நிறைய பேருக்கு உடல் உபாதையெல்லாம் இருந்திருக்கும். அதிகப்படியா நோயை கூட காமிச்சிருக்கும். இல்ல டென்ஷன் பிபிலாம் கொஞ்சம் அதிகமா காட்டும். தேவையில்லாத குழப்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. சில பேருக்கு நல்ல விதமான பெயர்களும் நற்பெயர்கள் இது வரைக்கும் வராத ஒரு அவார்டு இது மாதிரி விஷயங்களும் நடந்திருக்கு. நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனா இப்பொழுது இந்த 22ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த இடத்தை விட்டுட்டு செவ்வாய் பகவான் இடம்பெயர்ந்து கும்பத்துக்கு போவார். 4ஆம் இடத்துக்கு. சுகம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு செவ்வாய் செல்வதும் நம்ம உடல்நலன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் கூடிய நாட்களாக மாறும். முக்கியமாக நம்ம சூரிய பகவானுடைய நிலைப்பாடு 13ஆம் தேதிக்கு அப்புறம் இடம் மாறும் பொழுதே உங்க வாழ்க்கையில ஏற்பட்டு வந்த துன்பத்தின் நிலைமையிலிருந்து மாறுவாங்க. அதுவும் இல்லாமல் சுக்கிர பகவான் நம்ம ராசிக்கு 2ஆம் அதிபதி, அவர் தான் 7ஆம் அதிபதி. அப்போ கணவன் மனைவி உறவில் இருந்தவங்க லென்த்ல போனவங்க 8ஆம் தேதியே நம்மளுக்கு கணவர் வெளியே போயிட்டு இருந்தாலும் திரும்பி நம்ம வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் தேவை. ஐயா வெளியூர்ல போய் வேலை செஞ்சுட்டு இருக்கங்கய்யா, இன்னும் வரல கணவர் அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் கணவர் நம்ம வீட்டுக்கு நம்ம வீடு சார்ந்த விஷயத்தையோ இல்லை வீடு கட்டுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியோ வீட்டு வேலைகள் தொடங்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவேன். முக்கியமா விருச்சிக ராசிக்கு த குட் டைம் த ஸ்டார்ட் நவ் அப்படின்னு சொல்லலாம். சில நேரத்துல தடைகள் ஏற்படும். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தாயார், வண்டி, வாகனங்கள், மாத்ருஸ்தானம் இந்த மாதிரி இடத்துல கிரகங்கள் முற்று கூடி இருக்கிறதால அவங்களுடைய தாயார் உடல்நலத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க. நம்ம தாயார் உடல்நலம் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க உடல்நலத்துல சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். மற்றபடி வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, ஐயா நான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டி வேணும், நான் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன்னா இந்த மாதம் இவையெல்லாம் கிடைக்க போகுது. இந்த விஷயம் எல்லாமே வேலை சார்ந்த விஷயம், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா, அதுல எந்த தடை இருக்காது. வருமானத்துக்கு குறை இருக்காது. சுக்கிரனுடைய நிலைப்பாடு 8ஆம் தேதி மாறும்போது உங்களுக்கு வருமானம் என்பது அதிகரித்து கொண்டே இருக்கும். செலவீனங்களாக இருந்தாலும் அது நன்மை தருகின்ற செலவீனங்களும் வீட்டுக்கு தேவைக்கான செலவீனங்களாக மாறும். இந்த பிப்ரவரி மாதம் விருச்சிக ராசிக்கு விடுமுறை இல்லாத உழைப்பாக, ஒரு நாள் கூட விடுமுறை என்பதே இருக்காது. முழுவதும் உழைக்கின்ற மாதமாக மாறப்போது. நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வருகின்ற காலங்கள் இன்னும் ஆரம்பிக்குது. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.